ஆப்பிள் வணக்கம். இது மேபி டிஎன்பிஎஸ்சி குரூப் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது, இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அந்தாதி அப்படின்னா என்ன? ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ, ஒரு பாடலோட இறுதி எழுத்துக்கள் அது அல்லது அசையவும் சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை அந்தாதி என்பது, ஓகேவா? இப்போ ஒரு பாடலோட இறுதி எழுத்தோ சொல்லோ அசையோ அடுத்து வரும் பாடலுக்கு நெக்ஸ்ட் வர லைனுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் லைன் இருக்கும், ஓகேவா? ஒரு லைன் பை லைன் பையாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஒரு வரிசையாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் அந்தாதி நடக்கு. அந்தம் அப்படின்னா முடிவு, ஆதி அப்படின்னா முதல், ஓகேவா? ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி என்னும் சிற்றிலக்கிய வகையாகும். ஸோ இதுதான் இரண்டாம் திருவந்தாதி அப்படிங்கிற எழுதி யாரு? பொதுத்தாழ்வார், ஓகேவா? அதுக்கு நான் கொடுத்துருக்கோம், தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள் அப்படின்னா 12 ஆழ்வார்கள். 12 12 யாரு? திருமலை போற்றி பாடியவர்கள் இவங்க எல்லாருமே, ஓகேவா? அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். தொகுப்பு அப்படின்னா அந்த தொகுப்பு கீழே ஒரு 10-12 நூல் சேர்ந்துருக்கும். அந்த 10-12 நூல் சேர்ந்து தான் ஒரு தொகுப்புன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் இதனை தொகுத்தவர், இந்த 12 நூலை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி, ஓகேவா? 12 ஆழ்வார்கள் யாரெல்லாம் பாருங்க: பொய் ஆழ்வார், புதுத்தாழ்வார், யோய் ஆழ்வார் அப்படிங்கிறது மூத்த தாழ்வார், ஓகேவா? முதல் ஆழ்வார்கள். இது மொத்தம் 12 சொன்னேன். ஸோ அதில் முதல் 3 பேர் யார் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. யார் கேட்பாங்க, யார் முதல் ஆழ்வார் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை டவுட்ஸ் தான் கமலை கேளுங்க. தேங்க்யூ.